தமிழ் முதுநிலை. ரெடி, ஸ்டார்ட். தலைவர் அவர்களே, நாட்டின் தொழில் வளர்ச்சி பற்றி விவாதிக்கப்பட இருக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற கிடைத்த வாய்ப்புக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திரத்திற்கு பின் நாட்டின் தொழில் வளர்ச்சி சிறிது சிறிதாக பெருகி தற்போது நம் நாடு உலக நாடுகளுடன் போட்டி போடக்கூடிய அளவுக்கு தொழில் வளர்ச்சியில் சிறந்து விளங்குகிறது. அரசாங்கம் தொழில் வளர்ச்சியை பெருக்க பலவிதமான திட்டங்களை தீட்டி அவைகளை சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்தி வருகிறது. தொழில் முனைவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்து அவர்களை சிறந்த முறையில் ஊக்குவித்து வருகிறது. உதாரணமாக, அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் நிதியுதவி, தொழில் துவங்க விரைவான அனுமதி, வரி சலுகை மற்றும் பல சலுகைகளை அரசு வழங்கி வருகிறது. மேலும் அவர்கள் தயாரிக்கும் பொருட்களை வெளிநாடுகளில் விற்பனை செய்ய ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. தொழில் முனைவர்களுக்கு அரசு கொடுக்கும் சலுகைகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். நாட்டில் தொழில் வளர்ச்சி பெருகுவதன் மூலம் வேலையில்லா திண்டாட்டம் ஓரளவு குறைய வாய்ப்பு இருக்கிறது. தற்போது மத்திய மாநில அரசுகளின் முன்புள்ள மிகப்பெரிய பிரச்சனை படித்த இளைஞர்களிடையே நிலவும் வேலையில்லா திண்டாட்டம்தான். அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த பிரச்சனையில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் நமது கல்வி முறைதான் என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். தற்போதுள்ள கல்வி முறையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயின்று வெளிவரும் மாணவர்கள் அரசாங்க அலுவலகத்திலோ அல்லது தனியார் அலுவலகத்திலோதான் பணி செய்ய விரும்புகிறார்கள். எனவே நமது கல்வி முறையை மாற்றி மாணவ மாணவிகளுக்கு தொழில் கல்வி கற்பித்தால் அவர்கள் சொந்த தொழில் செய்து முன்னேற வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படித்த அனைவருக்கும் வேலை கொடுப்பது எந்த அரசாங்கத்தாலும் இயலாத காரியம். எனவே அரசாங்கம் எனது ஆலோசனையை பரிசீலிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக, நம் நாட்டின் முன்புள்ள மிகப்பெரிய பிரச்சனை மக்கள் தொகை பெருக்கம். மக்கள் தொகையை பொறுத்தவரை இந்தியா 2வது இடத்தை வகிக்கிறது என்று புள்ளி விவரம் சொல்கிறது. இது பெருமைப்படத்தக்க விஷயம் அல்ல. மக்கள் தொகை பெருக பெருக அதன் பக்க விளைவாக வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பல பிரச்சனைகளும் உருவாகும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. எனினும் மக்களின் ஒத்துழைப்பின்றி அரசின் எந்த திட்டமும் வெற்றி பெறாது என்பதை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக, நாட்டை எதிர்நோக்கியிருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க அரசாங்கம் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் அனைவரும் உங்களின் மனமுவந்த ஒத்துழைப்பை தர வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
மாயவரம் முருகன் கூட்டமைப்பின் மேலாளர் வேலன் கூட்டமைப்பு, சென்னைக்கு 10/2/98 தேதியிட்டு எழுதிய கடிதம். அன்புள்ள ஐயா, தங்களின் 5ஆம் தேதிய கடிதம் கிடைக்கப் பெற்று விவரம் அறிந்தோம். தங்களின் கடிதத்தில் எங்களிடமிருந்து தங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகை ரூபாய் 20,000 என்று குறிப்பிட்டு மேற்படி தொகையை உடனடியாக செலுத்தும்படி கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கள் அலுவலக கணக்கு புத்தகத்தின்படி நாங்கள் தங்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை ரூபாய் 10,000 என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம். மேலும் கடந்த மாதம் 8ஆம் தேதி நாங்கள் தங்களுக்கு ரூபாய் 10,000க்கு காசோலை அனுப்பியிருந்தோம். அதற்கான ஒப்புதலும் தங்களிடமிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. மேற்படி தொகை எங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படாமல் இருக்கலாம் என்று நாங்கள் எண்ணுகிறோம். எனவே தங்கள் கணக்கு புத்தகத்தை சரிபார்த்து விபரம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நாங்கள் கடந்த மாதம் 8ஆம் தேதி தங்களிடம் கேட்டிருந்த பொருட்கள் எங்களுக்கு வந்து சேரவில்லை. எங்களுக்கு பொருட்கள் உடனடியாக தேவைப்படுவதால் இதில் சிறப்பு கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் அன்புள்ள